அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் துவக்கப்பட்டு 130 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இத்திட்டத்தில் சாதனை புரிந்தவர்களுக்கு சென்னையில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அஞ்சல் சேவை வாரியத்தின் உறுப்பினர் அஞ்சலி தேவாஷர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக தலைமை அஞ்சல் துறை தலைவர் மூர்த்தி, கர்நாடக தலைமை அஞ்சல் துறை தலைவர் ராமானுஜம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் குழந்தைகள், மகளிருக்கென தனித்திட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. காப்பீட்டுத் தொகையை இணையதளம் வாயிலாக செலுத்தும் வசதி தற்போது 7 அஞ்சல் வட்டங்களில் துவக்கப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரி குருஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவியல் துறையின் சர்வதேச மாநாடு நடந்தது. இதில் 25க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இது 2 தொழில்நுட்ப அமர்வுகளாக நடந்தது. ஒவ்வொரு தொழில்நுட்ப அமர்விலும் முதல் பரிசு பெறும் போட்டியாளர்களுக்கு 2000 ரூபாய் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. மாணவர்களின் அறிவு பசிக்கு சிறந்த விருந்தாக இந்நிகழ்வு அமைந்தது. தமிழக அரசு பொது மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுக கிளை வடசென்னை மாவட்டம் சார்பில் இரத்த தான முகாம் சென்னையில் நடந்தது. மனிதன் உடம்பில் இருந்து 550 யூனிட் அளவுக்கு எடுக்கப்படும் ரத்தம் 4 பேருக்கு உதவியாக இருக்கும் என்பதாலும் ரத்த தானம் செய்த 3 மணி நேரத்தில் புது ரத்தம் சுரந்துவிடும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் அளித்தவர்களுக்கு பழங்கள் மற்றும் பழரசம் வழங்கப்பட்டது.